துணை முதலமைச்சர் உதயநிதி சொல்லும் போது என்ன சொல்றாரு, இது வந்து கொள்கை கூட்டம். நிறைய கொள்கை இல்லாத கூட்டங்கள் வந்து நம்மள பார்த்து ஏளனம் பண்ணுது. நம்ம அவங்கள வந்து விமர்சிச்சுட்டோம் கோவப்படுறாங்க அப்படின்னுட்டு. நீங்க விமர்சிச்சுட்டோம், நீங்க யாருமே கோவப்படல, கொந்தளிக்கல. உங்களுக்கு அறிவுத்திருவிழான்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அறிவை புகுத்துறதா நினைச்சிட்டு ஒரு விஷயம் பண்றீங்க. அங்க அதை தவிர மத்த எல்லா விஷயமே நடக்குது. அது மட்டும் நடக்கலன்றத தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் சொன்னார். இதுல வந்து அறிவு இருக்கிறவனா அறிவு திருவிழா நடத்துறோம் அப்படின்னு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு துணை முதலமைச்சர் அவர்கள். எனக்கு அதுதான் சிரிப்பா இருக்கு. அப்ப இத்தனை வருடங்கள் அறிவு இல்லையா? ஏன் திருவிழா நடத்தல 75 ஆண்டு காலமாக? பல கிருமிகள் இருக்கத்தான் செய்யும் சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கிருமிகளாவே இருந்துட்டு போறோம். நாங்கெல்லாம் ரொம்ப நல்ல கிருமிகள். அந்த கிருமிகள் தான் வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணணும்னு இருக்குன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. குட் பாக்டீரியா இருந்தா மட்டும்தான் உடம்பு ஃபங்க்ஷன் ஆகும். எப்படி போலீஸை பார்த்தா திருடனுக்கு பயம் வருமோ அந்த மாதிரி அவங்களுக்கு பயம் வருதாமா அப்படின்னு துணை முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க. இதுல போலீஸ் யாரு, திருடன் யாரு? அறிவுங்கிற வார்த்தையை கேட்டாலே அலர்ஜியா இருக்கு அப்படின்றவங்களுக்கு, மத்த கட்சிகளுக்கு, தமிழக வெற்றி கழகத்துக்கு அறிவுங்கிற வார்த்தை கேட்க அலர்ஜியா இருக்குன்னு சொல்றீங்களா? சரி, இதை நான் எடுத்துக்கிறேனே வச்சுக்கோங்க. அப்போ ஊழல்ன்ற வார்த்தையை கேட்கும் போது உங்களுக்கு அலர்ஜியா இருக்கா? இப்ப ரீசெண்டா ஒரு நிறுவனம், வெளிநாட்டு நிறுவனம் வந்து நம்ம இடத்துல வந்து இடம் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஏக்கருக்கு 30 லட்சம் கேட்டது யாரு? நீங்க ஏக்கருக்கு 30 லட்சம் கேட்டீங்க. ஆந்திரால சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஃப்ரீயா கூத்து இருந்தா என் ஊர்ல பண்ண உண்டு அப்படின்னு சொல்லி அவர் அழகா அந்த பிசினஸை தட்டி தூக்கிட்டாருன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அப்படி இருக்கும்போது யார் அறிவாளிகள் இதுல? தட்டி தூக்கிய சந்திரபாபு நாயுடு அறிவாளியா? தூக்கி கொடுத்த நம்ம அறிவாளியா? நீங்க தான் டிசைட் பண்ணணும்.